இது மிஸ்டர் மார்க்கெட் சேனல். நான் உங்கள் அகில். நீண்டகால அடிப்படையில் முதலீடு செய்வதற்கு முன்பு பங்குச்சந்தையில் சம்பாதிச்சு அந்த காசை பங்கு சந்தையில் எப்படி நீண்டகால அடிப்படைக்கு முதலீடு செய்வது என்று பார்ப்போம். உதாரணத்துக்கு ஹனாசா கன்சூமர் இந்த ஷேர் எடுத்துக்குவோம். கடந்த வருடம் 2025 இந்த ஸ்டாக் கீழே இருந்து ஒரு ஹை ஒன்று போணுச்சு 330 வரைக்கும். அதுலேருந்து அப்படியே ரொம்ப கீழே இறங்கி வந்துச்சு. இந்த இடத்துல இந்த ஸ்டாக்குடைய ஃபண்டமெண்டல் பார்த்துட்டு இந்த ஸ்டாக்கில் நம்ம என்ட்ரி எடுத்தோம். நம்ம என்ட்ரி எடுத்த இடம் இந்த இடம். ஷேர் ப்ரைஸ் வந்துட்டு 260, 100 குவான்டிட்டி 26,000க்கு ஒரு சின்ன என்ட்ரி எடுத்தோம். ஒரு கணிசமான தொகையை வச்சு ஆகஸ்ட் மாதம் நம்ம என்ட்ரி எடுத்த மாதம். ஆகஸ்ட் மாதம் லாஸ்ட்லேயே வந்துட்டு நம்ம எக்ஸிட் கொடுத்துட்டோம். 30,500 ரூபாய்க்கு மொத்தமாக இந்த ஷேர்களை நம்ம விற்றோம். 305 ரூபா ஷேர் ப்ரைஸு, 100 குவான்டிட்டி. நமக்கு வந்த லாபம் 4,500. திரும்ப ஒரு நல்ல என்ட்ரி எடுக்கிறதுக்காக நம்ம வெயிட் பண்ண போது இந்த இடம் 270 வரைக்கும் வந்துச்சு. ஆனால் நம்ம 260 வரைக்கும் பிளான் பண்ணியிருந்தோம், வரல. ஒரு டோஜ் போட்டு ஒரு பையிங் கேண்டில் கொடுத்து மேலே போயிடுச்சு. திரும்பவும் இந்த ஸ்டாக்கு கீழே விழுந்த டைமு லாஸ்ட்டு டிசம்பரு. இந்த இடத்துல நம்ம ஒரு என்ட்ரி எடுத்தோம். டிசம்பர் மாதம் நம்ம டிசம்பர் மாதம் லாஸ்ட்டில் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுக்கும்போது 255 ரூபா ஷேர் ப்ரைஸு, 150 குவான்டிட்டி 38,250 ரூபாவுக்கு எடுத்தோம். பின்ன இந்த இடத்துல 2026 ஜனவரியில் வந்துட்டு நம்ம எக்ஸிட் கொடுத்துட்டோம். 150 குவான்டிட்டி 303 ரூபா ஷேர் ப்ரைஸுக்கு விற்றோம். 45,450 ரூபா மொத்தத்துக்கு நம்ம ஷேரை வந்துட்டு விற்றோம். அதில் நமக்கு ப்ராஃபிட்டு 7,200 ரூபா. மீண்டும் ஒரு நல்ல என்ட்ரிக்காக நம்ம வெயிட் பண்ண போது பிப்ரவரி மாதம் ஃபஸ்ட்லேயே நம்ம ஒரு என்ட்ரி எடுத்தோம். இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கும்போது 200 குவான்டிட்டி 264 ரூபா ஷேர் ப்ரைஸில் 52,800 ரூபாவுக்கு எடுத்தோம். மொத்தமாக இதில் இன்வெஸ்ட் பண்ணோம். ஸ்விங் ட்ரேடுக்கு நம்ம எக்ஸிட் கொடுத்தது மார்ச் மாதத்துக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம எக்ஸிட் கொடுத்துட்டோம். இந்த இடத்துல 200 குவான்டிட்டி 315 ரூபா ஷேர் ப்ரைஸு, 63,000 ரூபாவுக்கு நம்ம விற்றோம். இதில் நமக்கு ப்ராஃபிட்டு 10,200 ரூபா. மொத்தமாக நமக்கு ஆகஸ்ட்லேருந்து போன வருஷம் ஆகஸ்ட்லேருந்து இந்த வருஷம் மார்ச்சுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் நம்ம சம்பாரித்தது 21,900 ரூபா. இது ஒரு நல்ல ஸ்டாக்காக இருக்குது. அதனால நம்ம இதில் ஒரு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இதில் சம்பாரித்த காசை வச்சு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் என்ட்ரி இந்த இடத்துல நம்ம மார்ச் மாதம் மார்க்கெட் ஃபால் டைமில் நம்ம எடுத்தோம். நம்ம இந்த இடத்துல வந்துட்டு என்ட்ரி எடுத்த போது 269 ரூபா சம்திங்கில் நம்ம என்ட்ரி எடுத்தோம். நம்ம ஷேர் ப்ரைஸ் வந்துட்டு 269 ரூபாய் இருந்துச்சு. 63 குவான்டிட்டி 16,983 ரூபாய்க்கு நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இது போக நம்மகிட்ட இந்த ஸ்டாக்கில் இருந்து நமக்கு வந்த ப்ராஃபிட்டு 4,917 ரூபா. இப்போ இந்த ஸ்டாக் வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக என்ட்ரி எடுத்திருக்கோம். இப்போது நமக்கு இந்த 63 குவான்டிட்டியில் 2,167 ரூபா நமக்கு இப்போதைக்கு லாபம் இருக்குது. ஏப்ரல் 2 வரை இந்த பங்கு இது வரைக்கும் எனக்கு கொடுத்த ரிட்டர்ன்ஸில் தான் இந்த பங்கில் நான் முதலீடு செஞ்சுருக்கேன். இந்த பங்கில் நான் முதலீடு செஞ்சதுக்கு போக எனக்கு ஒரு 7,000 ரூபாய் இன்னைய வரைக்கும் வந்துட்டு லாபமாக தான் இருக்குது. மார்க்கெட் நல்லா விழக்கூடிய நேரத்தில் கூட வந்துட்டு ஒரு ஸ்டாக் மேலே ஏறி போகுது அப்படின்னா அந்த ஸ்டாக்கை வந்துட்டு நம்ம தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அது இன்வெஸ்டருக்கு ரொம்ப பிடிச்சமான ஸ்டாக்காக இருந்தால் மட்டும்தான் அது மார்க்கெட் விழும்போது மேலே நிற்கும். இந்த ஹனாசா கன்சூமர்ன்ற ஷேரை பற்றி
மீண்டும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா, இதை பற்றின ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல்ஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி பலனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.